அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இந்தியாவில் 18வது மக்களவைத் தேர்தல் வரும் 2024ஆம் ஆண்டு 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்காக தேசிய கட்சிகள் மட்டும் அன்று தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட தயாராகி வருகின்றன. இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் 3 கட்சிகளின் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி உருவாகி உள்ளது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட உள்ளது. திமுக கூட்டணியின் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக இந்த முறை 21 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. இதேபோன்று அதிமுகவிலும் 2 கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின்பு பாரதிய ஜனதா கட்சி 9 வேட்பாளர்களை கொண்ட முதல் கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்தது. தற்பொழுது இன்று 2வது கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. இதனுடைய அடிப்படையில் 19 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இந்த 19 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நாம் காணலாம். தென் சென்னை தொகுதி தமிழிசை சவுந்தரராஜன். இவர் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவர். இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிட உள்ளார். ஏற்கனவே இவர் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் பதவி வகித்து வந்தவர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி புதிய நீதி கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளார். கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட உள்ளார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். இதன் பின்னர் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை கேட்டுக்கொண்டதால் தற்பொழுது தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய சென்னை தொகுதி வினோஜ் பி செல்வம். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் சுறுசுறுப்பு மிக்க இளம் தலைவராக வலம் வருகிறார். கிருஷ்ணகிரி தொகுதி திரு நரசிம்மன். நீலகிரி தனி தொகுதி மத்திய இணை அமைச்சரான திரு எல் முருகன். இவர் தற்பொழுதுதான் மாநிலங்கள் அவையின் மூலம் உறுப்பினராகி எம்பி ஆனவர். தற்பொழுது நீலகிரி தொகுதியில் போட்டியிட உள்ளார். பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே கட்சியின் தலைவரான திரு பாரிவேந்தர் அவர்கள். தூத்துக்குடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் திருநெல்வேலி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன். கன்னியாகுமரி தொகுதி பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் இணை அமைச்சர். இந்த 9 தொகுதிகளும் நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையால் அறிவிக்கப்பட்டு இருந்தது. இன்று 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துள்ளார்கள். இதன்படி விருதுநகர் தொகுதி திருமதி ராதிகா சரத்குமார். திரு சரத்குமார் அவர்கள் சமீபத்தில்தான் தான் நடத்தி வந்த சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். எனவேதான் இவருக்கு இந்த தொகுதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வடசென்னை தொகுதி திரு பால் கனகராஜ். நாமக்கல் தொகுதி திரு KP ராமலிங்கம். திருவண்ணாமலை தொகுதி திரு அஸ்வத்தாமன். தென்காசி தனி தொகுதி திரு ஜான் பாண்டியன். இவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் ஆவார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திரு தேவநாதன் யாதவ். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு AP முருகானந்தம். திருவள்ளுவர் தனி தொகுதி திரு பாலகணபதி. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு வசந்தராஜன். மதுரை நாடாளுமன்ற தொகுதி திரு ராமசீனிவாசன் என்ற 19 தொகுதிகளுக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை 2 கட்டங்களாக அக்கட்சியினுடைய தலைமையானது அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. தமிழகத்தின் எதிர்க்கட்சியாகவே பாரதிய ஜனதா கட்சி தான் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது என்று அக்கட்சியினுடைய தமிழக தலைவரான திரு அண்ணாமலை அவ்வப்பொழுது கூறி வருகிறார். இதை மெய்ப்பிக்கும் வகையிலேயே தமிழகத்தில் உள்ள பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவானது தங்களது வேட்பாளர்களை அறிவித்திருந்தது. இந்த 33 வேட்பாளர்களின் பட்டியலில் பல பேர் புதுமுகங்கள். எனவே அரசியல் விமர்சகர்கள் பலர் அதிமுக தங்களது டம்மி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கோ வெற்றிக்கோ வித்திடும். ஏனெனில் திமுக வலிமையான வேட்பாளர்களை அறிவித்திருந்த போது அதிமுக அவர்களுக்கு நிகரான வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை என்றாலும் சற்றேறக்குறைய பொருத்தமான வேட்பாளர்களையாவது அறிவித்திருக்க வேண்டும். அதிமுகவால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களில் பலர் புதுமுகங்கள். அவர்கள் யாரென்றே அத்தொகுதி மக்களுக்கு தெரியாது. இவர்கள் அனைவருமே டம்மி வேட்பாளர்கள். அதிமுக வேண்டுமென்றே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்து கொண்டு இதுபோன்று செயல்படுவதாகவும் பல அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். உண்மையில் தற்பொழுதைய தேர்தலில் அவர்களுக்கு சரியான கூட்டணி அமையவில்லை. எனவே தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் செலவு அதிகமாக செய்யக்கூடாது, சட்டமன்ற தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலும் தான் இதுபோன்ற புதுமுக வேட்பாளர்களை அதிக அளவு அதிமுகவின் தலைமை அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்தில் பல வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. குறிப்பாக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் களமிறக்கியுள்ளது. தென்சென்னை தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான தமிழச்சி தங்கப்பாண்டியனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பலம் வாய்ந்த வேட்பாளரை அறிவித்துள்ளது. இதேபோன்று வேலூர் தொகுதியிலும் ஏசி சண்முகம் பலமான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஏனெனில் சென்ற முறையே இவர் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்திருந்தார். இதேபோன்று கோயம்புத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக உள்ளதால் அங்கு பிரபலமான வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்பதனால் போட்டியிட மாட்டேன் என்று கூறியிருந்த அண்ணாமலையையே அங்கு நிறுத்தியுள்ளார்கள். இதேபோன்று மத்திய இணையமைச்சராகவும் மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்து வருகின்ற திரு எல் முருகன் அவர்களையும் நீலகிரி தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான திரு ஆ ராசா அவர்கள் பலமான வேட்பாளர் என்பதனால்தான் எல் முருகனை நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த முறை தமிழகத்தில் எப்படியும் 4 to 5 தொகுதிகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பில் பாரதிய ஜனதா கட்சியானது தங்களது வேட்பாளர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து களம் இறக்கி உள்ளது. ஆனால் அதிமுகவோ இந்த தேர்தலையே பொருட்டாக எண்ணாமல் ஒப்புக்காக தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. வரும் தேர்தலில் மக்கள் யாரை நம்பி வாக்களிப்பார்கள் என்பது தேர்தல் முடிவுக்கு பின்பே நமக்கு தெரிய வரும். நன்றி.